ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கவிஷ் குட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போத்தீஸில் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச இமிட்டேஷன் ஜுவல்லர் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு விதா கார்த்திகேயன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் போத்தீஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் இமிட்டேஷன் ஜுவல்லர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அந்த இமிட்டேஷன் ஜுவல்லர்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய கவரிங் ஜுவல்லர்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து இறங்கியிருக்கு. போத்தீஸில் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு எல்லாமே ஸ்பெஷலாக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க. ஸோ பாருங்கள், நிறைய வெரைட்டிஸ் அண்ட் டிசைன்ஸில் இருக்குது. நமக்கு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லா கலர்ஸ்லேயுமே இருக்குது. சில இது வந்து பார்த்திங்கன்னா கேரண்டிலேயும் இருக்குது, கேரண்டி இல்லாமலும் இருக்குது. இருந்தாலுமே அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த இது போகாது, பாலிஷ் போகாது, ஷைனிங் போகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்கி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போத்தீஸில் பார்க்கலாம். நிறைய இமிட்டேஷன் ஜுவல்லர்ஸ், நிறைய கலெக்ஷன்ஸில் வெரைட்டிஸாக இருக்குது. பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோனில் நிறைய இருக்குது. ஸ்டோன் வெரைட்டிஸ் எல்லாமே மேக்ஸிமம் நான் என்ன சொல்வேன் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து நம்ம இதில் எடுக்கிறோம் இல்லையா, கோல்டு அது மாதிரி எடுக்கும்போது அதில் வந்து ஸ்டோன் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்ம எடுக்கும்போது வந்து அது ரேட் போடுவாங்க. திரும்ப நம்ம கழிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரேட்டை வந்து கல்லுக்கு உண்டான ரேட்டை ரெடியூஸ் பண்ணிட்டு தான் அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால நம்ம இது மாதிரி இமிட்டேஷன் ஜுவல்லர்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்டோன் வச்சு வாங்கினோம் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஒர்த்தபிள் அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து நம்ம கோல்டில் எடுக்கும்போது அது மாதிரிலாம் நம்ம ஆசைப்பட்டு எடுக்கவும் முடியாது. எடுத்தாலும் வந்து நமக்கு நிறைய லாஸ் ஆகும். ஸோ அதனால இதில் மாதிரி இதில் எடுத்தோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உண்மைதானா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிச்சயமாக வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது மாதிரி தான். என் ஹஸ்பண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நகைன்னு எடுத்தோம்னாலே வந்து ஸ்டோன் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. வேணால் ஸ்டோன் இல்லாததான் எடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ரிட்டர்ன் கொடுக்கும்போது அதை உள்ள கல்லுக்குண்டான இது பண்ணிடுவாங்க, அது பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா அது மாதிரி நம்ம வந்து இது மாதிரி இமிட்டேஷன் ஜுவல்லர்ஸ்லாம் வந்து ஆன்டிக்யூ ஜுவல்லர்ஸ்லாம் இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல் தான். ஏன்னா வந்து நம்ம போடுற காசுக்கு வந்து நல்ல ஜொலின்னு நல்லா வந்து பாலிஷாக ஷைனிங்காக சூப்பராக இருக்கும்ல பார்க்குறதுக்கு. எல்லாமே இங்கே இருக்குங்க. ட்ரெண்டிங்கில் உள்ள இங்கே பாருங்கள், காசு மலையில் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம சில்க் சாரி கட்டிட்டு நம்ம போடுறப்ப அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் பட்டுப்பாவடை தாவணி, பட்டுப்பாவடை சட்டை போட்டுவிட்டு இதெல்லாம் நம்ம போடுறப்ப ரொம்பவே அழகாக இருக்கும். பட் வந்து மாடர்ன் ட்ரெஸ்க்காக வந்து சுத்தமாக நல்லா இருக்காது, அது எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டிங் கலெக்ஷன்ஸ்க்கெலாம் நம்ம வந்து வெளியே வாடகைக்கு செட் எடுக்கிறோம் இல்லையா, கண்டிப்பாக வாடகைக்கு நம்ம எடுக்கும்போது மினிமம் ஒரு நாள் சார்ஜே வந்து நமக்கு 1500 அது மாதிரி தான் போடுறாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா நிச்சயமாக யூஸ்ஃபுல் தான் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம தேவையில்லாமல் ரெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு வாங்கணுன்னா ஒரு 2 or 3 டைம்ஸ் கூட நம்ம போட்டுக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இது ஓகே பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆன்டிகோ ஜுவல்லரி இதெல்லாம் பாருங்கள், ரொம்பவே அழகாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க ஒவ்வொரு ப்ரைஸையும் எடுத்து காட்டினாங்க. ஸோ வந்து என்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு வந்து ஷூட் பண்ண முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து போத்தீஸில் ஷூட் பண்ணும்போது இதெல்லாம் எடுக்கும்போது ரொம்ப டைமிங் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து ரொம்ப தனித்தனியாக எடுத்து அதோடைய ரேட்டை வந்து எடுக்கிறதுக்கு முடியல. நிறைய இருந்துச்சு, ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் சில இதுக்கு மட்டும் நான் ரேட்டை வந்து உங்களுக்கு தனியாக இது மாதிரி காட்டியிருக்கேன். நிறைய இதுக்கு நான் காட்ட முடியல. ஓகே, நீங்கள் பாருங்கள் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, ஜுவல்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து போத்தீஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா. ஸோ இது மாதிரி இருக்குது, இதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் வந்து நான் ஓகே ஓரளவுக்காக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்த்துட்டே வரலாம். இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து பாகுபலி டிசைன் இருக்குல்ல, அதுதான் வந்து ஃபேஷன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த இதெல்லாம் கூட இவங்கள்ட்ட இருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்லஸ்லாம் பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 5000 சம்திங் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்ததுங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சும்மா இருக்காதா சொல்லுங்கள், 5000 சும்மாவா? ஒரு இமிட்டேஷன் ஜுவல்லர்ஸில் இந்த மாதிரி 5000 நம்ம போடும்போது கண்டிப்பாக அதுக்குண்டான ஒர்த் இருக்கும் இல்லையா. இது பாருங்கள் 3000 சம்திங் போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய மாடல், நிறைய வெரைட்டியில் இருக்குது. ஓகே, அப்படியே பார்த்துட்டே வாங்க. நிறைய இதுக்கு வந்து அதுக்கு வந்து சில இதுக்கெலாம் வந்து இயரிங்கோட செட்டிங் வருது, சில இதுக்கு வந்து நெத்திச்சுடி செட் இது மாதிரி வருது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருந்துச்சு. ஸோ பாருங்கள், இதுவும் 3000 சம்திங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி ரேட் ஒவ்வொன்றும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ரேட்டில் இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப அழகாக ரொம்ப டிசைனரியாக இருக்குது. இது
835 போட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து ஸ்டோன்லேயே வந்து வர்ணிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சாமிக்கு போடக்கூடிய நகைகள் அது மாதிரிலாம் கூட இங்கே கிடைக்கிது. அப்புறம் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், அப்புறம் ரிசப்ஷன் கலெக்ஷன்ஸ் அது மாதிரிலாம் இருக்குது. நம்ம வந்து சில்க் சாரீக்கு நம்ம சாரீ எடுப்போம் இல்லையா, கண்டிப்பாக சில்க் சாரீ வெட்டிங்க்கு எடுப்போம் இல்லையா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சிங்லேயும் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன சாரீ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ பாருங்கள், அப்படியே பார்த்துட்டே வாங்க. நிறைய வந்து ஹேர் கிளிப்ஸ் அது மாதிரி கூட வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் எடுக்கும்போது டக்குன்னு விழுந்துருச்சு. அப்படியே பயந்துட்டே இருந்துச்சு, கல் விழுந்துருவோம் அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா 5000 போட்டிருக்காங்க. ரேட் எவ்வளோ ரேட் பாருங்கள். ஸோ அதனால் பார்க்குறதுக்கு இந்த ரேட்டுக்கு நிச்சயமாக ஒரு ஒருத்தர் தான் சொன்னோம். அப்படியே அவ்வளோ கண்ணை பறிச்சிச்சுன்னா பார்த்துக்கோங்க. சூப்பராக இருந்துச்சு. அவங்க போடுற லைட்னிங்ஸ்க்கும் அந்த ஜுவல்ஸ்க்கும் அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்ததுங்க. இது பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குல்ல, மயில் வச்சுருக்கு. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு மயிலில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் ஜுவல்லில் மயில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. 7000 இது. ஸோ பாருங்கள். ஸோ அங்கே இருக்கவங்கள நாங்கள் வீடியோக்குள்ளே வருவோமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஒவ்வொன்றா எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ காட்டினாங்க. இது பாருங்கள், எல்லாம் இவ்வளோ ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது. ஆனால் உண்மையெல்லாம் அவ்வளோ அட்ராக்டிவாக அழகாக இருக்குங்க. நிறைய பேத்துக்கு வந்து ஒரு ஐடியாஸ் கிடைக்கும்ல அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக இது இந்த ரேட்டுக்கு இது மாதிரி இங்கே இருக்குது, வாங்கணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கலாம். ஸோ தீபாவளிக்கு இது மாதிரி வாங்கலான்ற ஒரு ஐடியாஸ் கூட உங்களுக்கு இருக்கலாம். இது 4000 சம்திங் கொடுத்துருக்காங்க. 4135. ஓகே, 4735. சாரி, 135, 735. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இது மாதிரி நிறைய ஜுவல்லர்ஸ் இதில் இருக்குது. அப்படியே பார்த்துட்டே போவோம்.
அப்புறம் இந்த பொம்மை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒருத்தவங்க வாங்கி வச்சுருந்தாங்க. இது கீ செயின் ரொம்ப அழகாக இருந்துச்சு 105க்கு. ஸோ அங்கே இருந்துச்சுன்றனால ஷூட் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நிறைய வந்து கீ செயின்ஸ் அண்ட் வந்து கிளிப்ஸ் வெரைட்டியான நிறைய என்ன சொல்கிறது ஃபேன்சி ஐட்டம் இருக்குது இல்லையா, அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸும் நிறைய வச்சுருக்காங்க. பர்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டு ஆடி சேல் அந்த வீடியோவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு தனித்தனி கலெக்ஷன்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரேட்டோட பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து 2000. இது பரவாயில்ல. இது செட்டு வந்து அப்படியே வந்து 3 செட்டோட வந்து உங்களுக்கு 2000 சம்திங் வருது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட ஸ்டோனும் எல்லாமே கலர் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள உள்ள பேங்கிள்ஸ் என்ன ரேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 1000 அது மாதிரி சம்திங்லாம் இருக்குது. நமக்கு 100லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 100லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம என்ன ரேட் வேணாலும் அதில் 100லேருந்து எவ்வளோ ரேட்டுக்கு வேணாலும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு எண்டிங் அப்படின்ற மாதிரியே இல்லை. இது பாருங்கள் 1600க்கு. இந்த பேங்கிள்லாம் எவ்வளோ வர்த்தியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. டிசைன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக அட்ராக்ஷனாக இருக்குங்க. பார்க்கும் போதே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. இவ்வளோ நேரம் நம்ம வந்து இமிடேஷன் ஜுவல்லர்ஸ் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து கீ செயின்ஸ், அப்புறம் வந்து கிளிப்ஸு, பேண்டு, வெரைட்டியான கிளிப்பு, அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி பர்சஸ், ஹேண்ட்பேக், அது மாதிரி ஐட்டம்ஸ் தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனல் கவிஷ் கியூட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு உடனே வந்து சேரும். சப்ஸ்கிரைப் முற்றிலும் இலவசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you so much for watching this video. So bye. Thank you.